ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது சங்கீத் குமார். ஸோ இந்த வீடியோ வந்து என் யூஷுவல் வீடியோஸ் மாதிரி இருக்காது. ஸோ நான் இங்கே அயர்லாண்டில் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி எந்த ட்ராப்லேயும் விழக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் டைரெக்டாக டாபிக்குள்ளே வந்துடுறேன். என்ன ஷேர் பண்ணேன்னா, ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப எனக்கு 100 வியூஸ் வருவாமே டவுட்டில் இருந்தேன். பட் இப்போது வீடியோஸ் கொஞ்சம் நல்லாவே போகுது, எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க. ஸோ நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வரும்போது யாருமே நம்பாதீங்க. நோ மேட்டர் உங்களுக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தாலும், லைக் இந்தியாலேயோ இல்லை இங்கேயோ நல்லா தெரிஞ்சாலும் அவங்கள நம்பாதீங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்கும், அவங்க ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும். ஸோ யாருமே வந்து ஃப்ரீயாக எதுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் ஒரு நாள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்ட் டைம் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன். அப்போது என் கிளாஸ்மேட் ஒருத்தன் வந்து அவன்கிட்டயும் சொன்னேன். ஸோ சடனாக ஒரு ஈவினிங் கால் பண்ணான். கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கேன்னு கேட்டால், நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் அவன் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, அர்ஜெண்ட்டாக பண்ணுறியான்னு கேட்டான். கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவன் வந்து நான் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், இம்மீடியட்டாக வான்னு சொன்னான். பட் நான் அவன் லொக்கேஷன் ஷேர் பண்ணும்போது பார்த்தேன், என் வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour இருக்குது பஸ்ஸில் போனோன்னா. ஸோ இங்கே தெரியல, எல்லாமே பஸ்ஸில் தான் போகணும். ஸோ 1 hour இருக்குது. நான் யோசித்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் போகலாம், பட் டே டு டே எப்படி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நானே அவங்ககிட்ட திருப்பி கால் பண்ணி கேட்டேன், எனக்கு ஷுவராக வேலை கிடைக்குமா, நாங்கள் வந்தேன்னா இன்றைக்கே கிடைக்குமான்னு கேட்டேன். அவன் வந்து மோஸ்ட்லி கிடைக்கும், நான் பேசுகிறேன், கிடைக்கும்னு சொன்னான். ஸோ அந்த நம்பிக்கையில் சரி கிளம்பலான்னு வீட்டை விட்டு கிளம்புனேன். அப்போ வந்து கால் பண்ணிவிட்டு அவனே கொஞ்சம் முடிஞ்சால் சீக்கிரம் வர முடியுமா, மேனேஜர் இருக்கிறாரு, இன்றைக்கே வேலை கிடைக்கும்னு சொன்னான். ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ எப்படியோ பஸ்ஸில் போனால் 1 hour ஆகுமே, கேப் புக் பண்ணி போனேன். ஸோ புக் பண்ணி போகும்போது ஒரு 25 euros ஆச்சு. ஸோ நம்ம ஊருக்கு அதுக்கு ரொம்ப காஸ்ட்லி தான். பட் போயிட்டு அவங்க ஸ்டோர் முன்னாடி இறங்கினேன். இறங்கிட்டு உள்ளே போனோடனே அவன் வந்து ப்ரோ இன்னைக்கு மேனேஜர் இல்லை அப்படின்னா. இல்லை நீ தான் இருக்கிறான். இல்லை அவர் வருவாருன்னு நினச்சா, நான் வரல அப்படின்னா. சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் பார்த்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், என்ன மாதிரி ஜாப் எல்லாம் கேட்டேன். அப்புறம் அவன் இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தார். ஸோ அவர்கிட்டயும் பேசினேன். அவர் கேட்டார், உனக்கு இந்த ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு. யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் இருக்கும்போது யாருமே ஜாப் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். நான் ஆமான்னு சொன்னேன். லைக் ஒரு அப்போ தான் வேலை தருவாங்களே, நான் ஆமான்னு சொன்னேன். ஸோ போன உடனே அவன் வந்து நீ இந்த டெய்லி ஜாப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். டெய்லி ஜாப்ஸ்னால் என்னென்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் இங்கே உங்களுக்கு வந்து சாண்ட்விச், அப்புறம் இந்த சிக்கன் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு கவுண்டர் இருக்கும், அது பேர் தான் டெய்லி. ஸோ அங்கே வந்து உன்னால் இங்கே தான் ஜாப் இருக்குது, உன்னால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. அவன் வந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டான். நான் இதெல்லாம் பண்ணுவேன், எப்படி இருந்தாலும் நீங்கள் ட்ரைனிங் தருவீங்களே, நான் பண்ணுவேன்னா. அதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் இவனால் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு, சரி நான் நாளைக்கு சொல்கிறேன். பட் அவனும் என்ன மாதிரி ஒரு வேலை செய்கிற பையன்தான். நாளைக்கு சொல்கிறேன்னு அவன் வந்து சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணான், என் ஃப்ரெண்டு வந்து ப்ரோ நான் அவனுக்கு சொல்கிறேன், மேனேஜர்கிட்ட பேசி கண்டிப்பாக வேலை வாங்கி தரேன்னு சொன்னான். ஸோ அங்கேருந்து சரி வந்தது தான் வந்தோம், திருப்பி போகும்போதும் செலவு பண்ணக்கூடாதுன்னு பஸ்ஸில் போகலான்னு இருந்தேன். ஸோ பஸ்ஸில் போனால் அவன் சொன்ன லொக்கேஷனுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் 2 கிலோமீட்டர் இருக்குது. நான் எங்கேயோ ஒரு வில்லேஜில் இருக்கிறேன் கம்ப்ளீட்டாக. என் ஃபோன் வேறு சார்ஜ் இல்லை, லைக் 1%. ஸோ நான் அவன்கிட்ட கேட்டேன், ப்ரோ அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாப் வரைக்கும் என்னை ட்ராப் பண்ணுறியா, இல்லை எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவன் வந்து நீ ஜஸ்ட் இப்படி போய் லெஃப்ட் போனேன்னா மெயின் ரோடு வரும், அங்கே தான் பஸ் ஸ்டாப்புன்னு சொன்னான். பட் மேப்பில் பார்த்தா என் வீட்டுக்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ நான் நடந்து போயிட்டே இருந்தேன். கம்ப்ளீட்டாக அந்த லைக் ஒரு டப்ளின் விட்டு வெளியே, அது
எப்படின்னா யாருமே இல்ல. பெரிய பெரிய வீடு இருக்கு. ஒரு மாரி வில்லேஜ் மாரி இருக்கு. யாருமே இல்ல. ஒரு ஈவினிங் 5:00 இருக்கும். நடந்து போயிட்டே இருக்கேன். யாருமே இல்ல. எங்க பஸ் ஸ்டாப்ன்னு கேட்கலான்னா யாரும் இல்ல. ஆப்போசிட்லயும் யாரும் இல்ல. ஸோ ஒரு சின்ன நான் எப்படியோ ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். மெயின் ரோட் கிட்ட வந்து பார்த்தா பஸ் ஸ்டாப் இல்ல. நான் வீட்டுக்கு போற பஸ் ஸ்டாப் இல்ல. ஸோ அங்க சைட்ல நான் மேப் யூஸ் பண்ணி 10% ஏதோ இருந்துச்சு ஃபோன்ல. நான் மேப் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பார்க்குள்ள போனேன். இங்க தான் உங்களுக்கு தெரியுமே அந்த சின்ன பசங்க பிரச்சனை இருக்குன்னு. ஸோ அங்கெல்லாம் பசங்க இருந்தாங்க. ஸோ நான் அவாய்ட் பண்றதுக்கு பார்க்குள்ள போல. முன்னாடி போனேன். மேப்ல பார்த்தா ரீரூட்ன்னு காமிச்சுச்சு. ஸோ நான் வந்து திருப்பியும் எப்படியோ உள்ள போய் பார்க்குள்ள போனா, அது வந்து நேஷனல் ஹைவேக்கு போயிடுச்சு. ஸோ அங்க பார்த்தா பஸ் ஸ்டாப் இல்ல, எதுவும் இல்ல. நான் லிட்டரலி நேஷனல் ஹைவேல ரோட்ல அந்த சைட்ல அந்த மெட்டல் பேரிகேட் எல்லாம் இருக்குல்ல, அங்க நின்னுட்டு இருக்கேன். அங்க பார்த்தா மேப் வந்து வாக் ஸ்ட்ரெய்ட்ன்னு காமிச்சுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபோன் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 2%க்கு வந்துடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது இங்க இருந்தா. ஏன்னா, இப்போ நான் அங்கேருந்து வீட்டுக்கு போறது எப்படின்னு தெரியல. மேப் இல்ல. நான் நடந்து போறதுக்கும் முடியாது. அப்புறம் ஏதோ ஒரு ஊர்ல வந்து இப்படி மாட்டிக்கணுமே! இவன நம்பி வந்தோம். அவனும் ஹெல்ப் பண்ணல. ஸோ அந்த மாரி நீங்களும் யார்கிட்டயும் ஏமாந்துராதீங்க. அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. நீங்க ஒரு 3 வாட்டி, 4 வாட்டி நல்லா கேட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு போங்க. அங்க நான் நிக்கும்போது, ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, பஸ்ஸும் எடுக்க முடியாது. இருட்டாயிடுச்சு. ஸோ வீட்டுக்கும் போ முடியாது. அதனால நான் இம்மீடியட்டா அந்த 2%ல கேப் புக் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகுற ஸ்டேஜ். இப்போ கேப் டிரைவர என்ன பிக் பண்ணணும்னா கால் பண்ணணும். நான் எங்க இருக்குன்னு தெரியணும். ஸோ அதனால ஃபுல் லோ பவர் மோட் போட்டு ஆ ப்ளூடூத் எல்லாம் ஆஃப் பண்ணி, வைஃபை ஆஃப் பண்ணி, நேஷனல் ஹைவேல லிட்ரலி நான் வந்து காரெல்லாம் ஃபாஸ்ட்டா போகுது. நான் ஒன்டே ஏதோ ஆன மாரி நடு ரோட்ல நின்டுட்டு, அந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நான் புக் பண்ண கேப் வந்துச்சு. அங்கேருந்து கரெக்ட்டா ஐ திங்க் 40 மினிட்ஸ் ஆச்சு வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு பின்னாடி தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அன்னையிலேருந்து யாருமே அந்த மாரி கூப்பிட்டாலும் நம்புறதில்ல. நீங்களா பார்த்தா நம்புங்க. இல்லன்னா அன்னைக்கு அவன் கூப்பிட்டதுனால எனக்கு ஆல்மோஸ்ட் €50 லாஸ். ரூ. 5,000 சும்மா போன கணக்கு. பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த மாரி நீங்களும் யார்கிட்டயும் ஏமாந்துராதீங்க. இந்த மாரியெல்லாம் நெறைய பேர் பண்ணுவாங்க. நான் அது பண்றேன், இது பண்றேன். நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் நானும் அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதும் கம்மி பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாரி ஏமாந்துராதீங்க. நிஜமா உங்களுக்கு அது உங்களுக்கே ஓகே எனக்கு வேலை கிடைக்கும் அந்த மாரி இருந்துச்சுன்னா போங்க. இல்லன்னா போவே போகாதீங்க. டைமும் வேஸ்ட்டு, காசும் வேஸ்ட்டு. இந்த மாரி நெறைய பண்ணுவாங்க இங்க. ஸோ நீங்க யாராவது லைக் செப்டம்பர்லயோ, ஜான்லயோ இல்ல இப்பவும் வேலை தேடுறவங்களா இருந்தா கொஞ்சம் உஷாராவே இருங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இதே மாரி என் சேனல்ல என் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே டப்ளின்ல இல்ல, வேற லைக் நான் கொஞ்சம் அப்ராட் ட்ரிப்ஸ் போனேன். அங்கெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்புறம் எனக்கு நான் இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேனோ, உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்றேன். அட்லீஸ்ட் இங்க டப்ளின்க்கு வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும், நெறைய பேருக்கு வந்து லைக் வேற கண்ட்ரீஸுக்கு போறது, இல்லன்னா சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். வேற அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு, அந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வீடியோஸ் வந்து இனிமேல் கன்டினியூஸா போடுறேன். ட்ரை பண்றேன். ஏன்னா, இப்போ பார்ட் டைம்க்கு போறதில்ல. கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். அதுவும் போய் பாருங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் போடுங்க. தேங்க் யூ.